அடிப்படையிலேயே ஒரு மனிதனுக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். நீங்க 10,000 20,000 கம்ப்யூட்டர் வச்சுக்க சார், புவா சோறுன்னு அடிச்சா சாப்பாடு வரப்போது. கம்ப்யூட்டர்ல என்ன முன்னேற்றம்? ஒன்னும் முன்னேற்றம் இல்லைங்க சார். கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன் சார், நானு என்ன கை நாட்டம் ஆக்கிட்டானுங்க. நம்புங்க, என் ஆபீஸ்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா டைம் ஆபீஸ்ல 3 ரெஜிஸ்டர் இருக்கும். ஒர்க்கர், ஸ்டாஃப், எக்ஸிகியூட்டிவ். நேரா போவேன், எக்ஸிகியூட்டிவ்ல கையெழுத்து போடுவேன், பந்தாவா போவேன். இப்ப என்ன பண்ணிட்டான், கம்ப்யூட்டர் உள்ள எடுத்துட்டு வந்துட்டான். இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாதுங்க, என் வீட்டுல நான் தான் காய்கறி வெட்டுவேன். அந்த காய்கறி வெட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் இங்க வெட்டிக்கும். அதுல வச்சா ட்ரைஸ் ஒன்ஸ் அகைன், ட்ரை ஒன்ஸ் அகைன். அது நான் 2 வீலர்ல போறவங்க, மழை பெஞ்சதுன்னா நனைஞ்சுனே போயிடுவேன். கையெல்லாம் மழையில நனைஞ்சிங்கன்னா இந்த விரல் முனெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதை வச்சா ட்ரை அகைன், ட்ரை அகைன். 10 நிமிஷமா பின்னால ஒரு பியூன் சொல்றான், சார் நீ லீவ் போட்டு கையை காய வச்சு எடுத்துனா போ சார். சார் சம்பளத்தை கையில கொடுத்துருந்தாங்க சார், அந்த மகிழ்ச்சி வாங்கினவனுக்கு தான் தெரியும். 1ஆம் தேதி காலையில் நான் அக்கௌண்ட் செக்ஷன் போய் கேஷ் எடுத்தேனே, என் சேலரியில புது நோட்டா வைனேன், அதுல ஒரு சந்தோஷம். அது வாங்கி சார் கேஷியரை விட்டு வெளில வந்து எண்ணி பார்த்து சம்பளம் கரெக்டா இருக்கும். அப்புறம் வீட்டில் ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம், வாங்குறது ஒண்ணு இல்ல, அதனால நம்ம ஷேரை எடுத்து மடிச்சு போட்டுட்டு அதே கவரை மூடி வச்சு அவங்ககிட்டயே ஸ்டேப்லர் வாங்கி அடிச்சு வீட்டுக்கு போய் நல்ல பிள்ளையாட்ட பெருமாள் படத்துக்கிட்ட வை அப்படின்னு அவங்க மகிழ்ச்சியா அப்படியே கவரை என் கையில எங்க வீட்டுக்காரர் எப்பவும் கொடுப்பாருன்னு போ. எவ்வளவு ஏமாத்தணும், இது ஒண்ணு. இப்ப என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு கார்டு கொடுத்துட்டான், ஏடிஎம் கார்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நம்ம அடிக்கடி உளருவோம்ல, பின் நம்பரை உளறிட்டேன். அவ போட்டு பார்த்துட்டு, என்னங்க உங்களுக்கு சம்பளம் 45ன்னா 60ன்னு காமிக்குது அப்படின்னா, ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னு போய் சொன்னேன். இப்ப என் கை செலவுக்கு என் தங்கச்சி அக்காவுக்கு என் கையில இருந்து கொடுக்குற காசுக்கு வட்டிக்கு கடை வாங்கிக்கிறேன். கம்ப்யூட்டர் என்ன நல்லது பண்ணிச்சு? ஒன்றும் இல்லை. ஒரு காலத்துல பொண்ணு பார்க்க போனா கல்யாணத்துல பொண்ணு நேரா போய் பார்ப்போம், பையனை நேரா போய் பார்ப்போம், நல்லது கெட்டது தெரியுங்க. இப்ப அதையும் கம்ப்யூட்டர்ல மாத்திட்டாங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஜாதகத்தையும் எல்லாம் போட்டோவையும் ஒரு 7-8 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டான். போ அப்படின்னு 7 கல்யாணம் பண்ணியிருக்கான். எப்படி 8 ராசி இல்ல, அதனால நிறுத்திட்டேன்.